ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்காரனை ஜெயச்சந்திரன் தான். அக்கா வந்து மாமாவுக்கு கொஞ்சம் ஷர்ட் பேண்ட்லாம் வாங்கணும் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொன்னால், சரி நம்மளும் சும்மா தானே இருக்கோம், பாப்பா கூட ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். ஸோ போகிற வழியில் அப்படியே பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்காரனை ஜெயச்சந்திரனுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே நாங்கள் ஜெயச்சந்திரன் வந்துவிட்டோம். வந்த உடனே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்த பேக் செக்ஷன் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு பார்க்குறதே ரொம்ப பிடிக்கும் வாங்குறத விட. ஸோ ஃபஸ்ட்டு போய்ட்டு சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பேக்லாம் சரியான கலெக்ஷன் போட்டிருந்தாங்க சம்மர் அப்படின்றதுனால. ஸோ குட்டி அந்த குட்டி பசங்க வச்சுருக்க க்யூட்டான பேகு, நம்ம இப்போ வெளியெல்லாம் கொண்டு போகணுன்னு ஆசைப்படுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேகு. ஆன்லைனுக்கும் இங்கேக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா ப்ரைஸ் ரேஞ்செலாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் அந்த டெலிவரி சார்ஜுன்னு ஒன்று போடுவாங்க இல்லையா ஆன்லைனில், ஸோ அது வந்து இங்கே கிடையாது. அவ்வளோதான், நம்ம பார்த்து குவாலிட்டியாக இருக்கா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேக்லாம் வந்து நான் நிறைய வாட்டி கார்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ என்னோடய வேனிட்டிக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அப்புறமா இதுக்கான தேவையே இல்லாமல் போயிடுச்சு. பட் இது வந்து கொஞ்சம் குவைட் எக்ஸ்பென்சிவ் தான் ஆன்லைனில் கம்பேர் பண்ணும் போது. நேரில் இதுக்கு 350 கிட்ட வந்துச்சு இந்த ஒயிட் கலர் அண்ட் பிளாக் கலர் பேகு. நிறைய பேருக்கு இந்த பேக் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே இந்த மேக்கப் பவுச் மாதிரி தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாமே குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ பேசிக்காக இந்த பவுச் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. பட் இதோட ப்ரைஸும் வந்து 400-350 கிட்ட நினைக்கிறேன். அதேமாதிரி இந்த பர்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. இந்த மாதிரி பர்ஸ் வாங்க பிடிக்கிறவங்களுக்கு பார்க்க பிடிக்கும் தான் வீடியோலேயே காட்டுறேன். அப்படியே மிரர் செல்ஃபி எடுக்கலாம், வீடியோலாம் கொஞ்சம் மிரரில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மிரரில் போய்ட்டு ஆன் பண்ணி பார்த்தா என்னடா நம்ம இப்படி வெயிட் போட்டுட்ருக்கோமேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு பெருசாக தெரியல. ஸோ ஏன்னா இந்த கோவிட் டைமில் வந்து நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். 2021 எனக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி. நான் ஆஃப்டர் வெயிட் லாஸ் 2020 வந்து வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு 2021 வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிரெடிட்ஸ், அவ்வளோ அப்ரிஷியேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னை நெகட்டிவாக பேசினவங்க கிட்டேருந்துலாம் எனக்கு கிடச்சிது. ஸோ ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் தொலைச்சிட்டேன்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கான மெயின் ரீசன் வந்து டிப்ரெஷன் தான். ஸோ என்னை பற்றின இல்லாத ஒரு விஷயத்த இருக்குதுன்னு பரப்பும் போது ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு போக தான் செய்யும். என்னோட நம்மளை பற்றி இப்படி பேசிட்டாங்களா, அதுவும் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களே வந்து இந்த மாதிரி என்னை பற்றி வந்து ஒரு காசிப்பை பற்றி பேசிட்டாங்க. அது காசிப்பாகவே இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அது சம்மந்தப்பட்ட பர்சனுக்கு வந்து சேரும் போது அது எவ்வளோ அஃபெக்ட் ஆகுன்றது நான் அதை வந்து கோத்ரூ பண்ணுறதுனால எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பாக நான் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து வெளியே வந்துடுவேன். மறுபடியும் பழையபடி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்லாம் பண்ணி நார்மல் ரொட்டீன் லைஃபுக்கு போயிடுவேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாகவே அது நடக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லா செக்ஷனுக்கும் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஸ்லிப்பர் செக்ஷன் எதுவுமே வாங்க போகிறதில்ல, இருந்தாலுமே அப்படியே ஜாலியாக நான் வந்து எப்போவுமே சுற்றி பார்ப்பேன், விண்டோ ஷாப்பிங் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் செக்ஷனுக்கு போயிட்டேன். அதான் அந்த காஸ்மெட்டிக் செக்ஷன். இந்த மாதிரி டாய்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, எல்லாமே ஒரு செக்ஷனில் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி இயர்ரிங்ஸும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரீசன்ட் டேஸாக எதுக்கு இதெல்லாம் வாங்கி காசு வேஸ்ட் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு வாங்குறதில்ல. ஸோ கொஞ்சம் சிக்கனாக பண்ணி தான் வந்து இருக்கேன். எனக்கு வந்து இந்த வாட்டர்மெலான் இயர்ரிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நம்மளுக்கு போட்டால் எப்படி இருக்கும்னு தெரியாமல் இந்த ஜிம்கா செஷன் வந்து பார்த்தேன். எதனா நல்லா இருந்துச்சுன்னா வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஆனாலுமே என் மனசு வந்து காசு வேஸ்ட் பண்ணக்கூடாது, வீட்டுக்கு வந்து கம்முன்னு போயிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு மட்டும் லிப்ஸ்டிக்காச்சும் வாங்கலாம் ஏதாச்சும் ஒன்றுன்னு சொல்லிட்டு நான் போட்டு பார்த்தேன். நான் போட்டிருந்த ஷேட்லேயே வந்து கொஞ்சம் மேட்சாக இருந்துச்சு. சென்டரில் போயிருந்தனால அங்கே மட்டும் டச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த லிப்ஸ்டிக் தான் அது. ஸோ 90 rupees ஹூடா அப்படி சொல்லி போட்டுருந்துச்சு. இது வந்து ஒரு ஃபேக் ப்ராடக்ட் தான், பட் கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 90 rupees எதுக்கு வேஸ்ட் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு கிளிப்பாச்சும் வாங்குவோன்னு கிளிப்பு செக்ஷன் போயிட்டு பார்த்தேன். ஸோ கிளிப்புமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்குது. ஸோ உடஞ்ச பிறகு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ ஃபைனலாக எனக்கு இந்த ஸ்பஞ்சு ரொம்ப பிடிக்கும். இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருப்பவங்களுக்கு இந்த ஸ்பஞ்சு பற்றி கேட்டிங்கன்னா தெரியும். ஸ்பஞ்சு வந்து அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா மேக்கப் பண்ணும்போது அந்த ஸ்பஞ்சு வந்து ஐ மேக்கப் பண்ணும் போதாக இருக்கட்டும், இல்லை லைனர் போடாமல் இருக்கட்டும், அந்த ஸ்பஞ்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக எடுத்த பொருள் வரைக்கும் பில்லு போட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். அப்படியே வெளியே வந்துட்டு எதனா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கலாம் வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த புதுசாக இந்த டேப் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மால்லலாம் இருக்கும்ல, நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை கார்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி பே பண்ணிவிட்டு பில் காமிச்சா பொருள் கொடுப்பாங்க, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் நான் மால்லலாம் ஆக்சஸ் பண்ணது கிடையாது. இங்கே இருக்கும்போது கொஞ்சம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து எல்லா பொருளும் வாங்கிட்டு வீட்டுக்கும் அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நான் வந்து பெருசாக எதுவுமே வாங்கலை. ஒரு 2 ஹார்ட் ஷேப் ஸ்பஞ்சும், ஸோ வந்து ஹைட்டு பார்க்குற பாப்பாங்களுக்குலாம் பார்ப்பாங்கள்ல அந்த ஸ்டிக்
ஸ்டிக்கர் வந்து வாங்க சொல்லியிருந்தேன். அக்கா தான் வாங்கினா. ஸோ அதை நான் வந்து அந்த செக்ஷனில் பில்லு போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அக்காவும் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் ஷர்ட் எல்லாமே மாமாவுக்கு வாங்கிட்டு அப்படியே வந்துட்டாங்க. வீட்டுக்கும் நாங்கள் அப்படியே ஜாலியாக போயிட்டோம். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஷாப்பிங் விலாக் வந்து போச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.